இந்த ஹார்ட் டேக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்னா என்ன, அதனோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து இந்த ஷார்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, இதயத்துல 3 ரத்த குழாய் இருக்கும். அந்த 3 ரத்த குழாயில ஏதோ ஒரு ரத்த குழாயோ இல்ல அதனோட கிளையோ அடைச்சிக்கிறதுனால நமக்கு வர சுச்சுவேஷன் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக்கு எது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ஆஞ்சியோகிராம் பண்ணி எந்த ரத்த குழாயில அடைப்பு இருக்கோ அதை உடனடியாக நம்ம நீக்கி ஸ்டென்ட் வச்சு சரி பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் அட்டாக். இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு 60 நிமிஷத்துக்குள்ள கிடைச்சதுன்னா அந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள அந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டோம்னா அவருடைய உயிருக்கோ இல்லை வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கோ மோஸ்ட்லி பெருசாக டேமேஜ் ஆகாது. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சி வராங்கன்னா உடனடியே நெஞ்சு வலின்னு வராங்க அப்படின்னா எமர்ஜென்சி டாக்டர் பார்த்துட்டு இசிஜி எடுக்க சொல்லுவாங்க. இசிஜி எடுத்துட்டு அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கார்டியாலஜிஸ்ட்டை கூப்பிடுவாங்க. கார்டியாலஜிஸ்ட் வந்து அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு தேவைப்பட்ட எக்கோ பார்த்துட்டு பேஷண்ட் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பேஷண்ட் எமர்ஜென்சிக்கு வந்ததுல இருந்து நம்ம பேஷண்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த ப்ரொசீஜருக்காக நம்ம ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்குள்ள கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி பேஷண்ட்டை சரி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணினோம்னா வித்தின் 1 to 6 hours 1 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து நார்மல் ஆகிறதுக்கு வந்து 95 to 98% சான்ஸ் இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்காக கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். இது வந்து வேற ஒரு நார்மல் பேஷண்டோட ஆஞ்சியோகிராம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கையிலேருந்து ஒரு சின்ன டியூப், குச்சி மாதிரி தெரியுது இல்லைங்களா, கையிலேருந்து ஒரு சின்ன டியூப் எடுத்துட்டு போயிருக்கோம். இது வலது பக்க ரத்த குழாய், ஒரு செடியோட வேர் மாதிரி தெரியுது. இது சீரான டியூப் மாதிரி இருக்கு, இது நார்மல். வலது பக்கம் ஒரு ரத்த குழாய் இருக்கும், இடது பக்கம் 2 ரத்த குழாய் இருக்கும். இப்போ இடது பக்கத்துல பின்னாடி ரத்த குழாய் இது நார்மலா இருக்கு. அடுத்தது வந்து முன்னாடி இருக்க ரத்த குழாய் நார்மலா இருக்கு. இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டோட ஆஞ்சியோகிராம். இப்போ இந்த பேஷண்டோடது பார்த்தோம் அப்படின்னா இந்த வலது பக்க ரத்த குழாய் ஒரு பெருசா சி மாதிரி வரணும். இது வந்து ஒரு கிளை துண்டிச்ச மாதிரி துண்டிச்சிருக்கு. ஸோ இந்த பிளாக் வந்தனாலதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ள ஒரு ஒயர் எடுத்துட்டு போயிட்டு பலூன் வச்சு அது நல்லா விரிச்சு ஸ்டென்ட் வச்சிருவோம். இதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டென்ட் வச்ச பிறகு பார்த்தோம்னா இந்த ரத்த குழாய் வந்து இப்போ ஒரு சீரான டியூப் மாதிரி பெர்ஃபெக்டா நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது கிடைச்சாதான் பேஷண்ட் வந்து அடுத்த 1 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக்னு பார்த்தோம்னா பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி ஸ்டென்டிங் ப்ரொசீஜர். நம்ம வந்து ஒரு பேஷண்ட் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணி பேஷண்ட்டை வந்து சரி பண்றதுக்காக வி ஆல்வேஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அப்பதான் பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல அவுட்கம்ஸ் இருக்கும், அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும், அவங்களுடைய லைஃப்க்கும் ஆபத்து இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ.